பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்முடைய பழனி முருகன் பாலாயுத தண்டாதிபதியினுடைய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை பதித்துறையின் மூலமாக நில மோசடி நடந்துள்ளது. அதற்காக எப்படி நடந்தது, யாரெல்லாம் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் 2-3 நாட்களாக இன்றைக்கு விவாதங்களாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியிலே இன்றைக்கு தெரிந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பல பேர் அதை பற்றியெல்லாம் கண்டனம் தெரிவித்தும் அதற்கு காரணமான இருந்தவர்கள் மீது உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் மேல நடவடிக்கை எடுத்தும் அது எப்படி நடந்தது என்பதனையெல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னாள் பதிவுத்துறை அமைச்சர் என்ற முறையில் கோயில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது, எந்தெந்த பத்திர அலுவலகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோயில் நிலங்களாக இருந்தாலும் அரசு நிலமாக இருந்தாலும் நீர்நிலை புறம்பாக்காக இருந்தாலும் வக்பாரிய சொத்தாக இருந்தாலும் எந்த சொத்தாக இருந்தாலும் அதை பதிய முடியாதுன்னா அதில் ஏற்கனவே சுழிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்த உடனே நீங்கள் அந்த சொத்தை பதிய முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு பதியணும் ஒரு சொத்துன்னா முதல் நாளே அதுக்கான டோக்கனை போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் போடாமல் பதிய முடியாது. அதனால் இதை தெரியாமல் பதிஞ்சிட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யதார்த்தமாக நடந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிவு இப்போ நடந்தது. கடந்த காலங்களில் இருந்து அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அறநிலைத்துறை இடத்த யாரும் பதிகிறதில்லை. குறிப்பாக சொல்லணும்னீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கிராமமே 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வரி கட்டி வீட்டு வசதிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு கோயிலுக்கு சொந்தமானதுன்னு அந்த கோயிலோட இணைச்சி அந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ யாரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய அது கோயில் பேரில் இருக்கிறத இவங்க பேரில் மாற்ற முடியாது. இதுதான் பதிவுத்துறையினுடைய இது. பதிவுத்துறையில் இன்றைக்கு அந்த எஸ்ஆரில் அதுக்கு மேலே டிஆர் இருக்காரு, டிஐஜி இருக்காரு, ஏஐஜி இருக்காங்க. ஏஐஜிக்கு மேலே எல்லாமே ஒரு மாவட்டத்தில் எல்லா அலுவலகம் இருக்கிறாங்க. இங்கே பொறுத்தளவு அன்னைக்குன்னு அவர் லீவ் போடுறாரு. அதுக்கு முன்னுக்க 2 பதிவாளர் 2 பேர் போட்டதை 2 பேரும் பதியலை. அதுக்கு முன்னுக்க இவரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக எல்லா ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை மற்றும் மின்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எதுக்கும் நேரடியாக கேள்வி கேட்பதற்கு பதிலாக கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் மறைமுகமாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தை கடந்துதான் வந்துதான் இப்போ 60 நாளாக ஆச்சு. தான் என்ன செய்யறன்றதை விட்டுட்டு இன்னைக்கு 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பதிவுத்துறையில் அப்படின்னு சொல்றாரு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் பதிவுத்துறையில் பொறுத்தளவுக்கு அமைச்சர் என்ற முறையிலையோ எங்களுடைய அரசோ எந்த பத்திரத்தையும் பதிங்க, இதை பதிங்க, அதை பதிங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டோம். அதில் அங்கொன்று இங்கொன்றும் தவறு நடந்திருந்தாலும் அதை துறை ரீதியாக அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அது மாதிரி பதிவுத்துறையில்
அவர் சொல்லியிருக்காரு, கோயில் நிலங்கள், நீர்நிலை புறம்போக்கு, மற்ற நிலங்கள்லாம் அந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்துருக்காங்க. பெட்டிஷன்லாம் வந்து குமிஞ்சிருக்குன்னு. பெட்டிஷன் போடலாம், எல்லா பெட்டிஷனும் இருக்கலாம். எது தகுதியானது, யார் அந்த பெட்டிஷனை நீங்கள் விசாரிங்க, அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, யாரெல்லாம் அது இருந்திருக்குது, அந்த தகுதியான அந்த செய்திருக்கக்கூடிய எஸ்ஆராக இருக்கட்டும், டிஆராக இருக்கட்டும், அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை யாரும் ஒரு சிலர் எடுக்கலைன்னா அது என்ன காரணம்னு நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு பொதுவாக இந்த மாதிரி எல்லா அலுவலகத்திலையும், இப்போ எத்தனை அலுவலகம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, 589 பத்திர ஆஃபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும், அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தானாலும் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்கிறார். ஒரு அலுவலகத்துக்காவது நான் நேரடியாக பேசினேன்னு அவர் நேரம் நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள மந்திரி, ஒரு பொறுப்புனா, ஏன்னா 2 துறைக்கும் உள்ள அண்ணன் வந்து 2 துறைக்கும் உள்ள பொறுப்பான மந்திரியாக இருக்கிறாரு. பொதுவாக சொல்கிறார், இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்க்கும், எந்த ஆஃபீஸில் எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம், எந்த சர்வே நம்பருக்கு, யாருக்காக நான் சொன்னேன், இன்னாருக்காக ஒரு பதிய சொன்னார், இன்னாரு பதியக்கூடாத சொத்தை சொல்லியிருக்கிறாரு, அப்படியெல்லாம் அது சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை நினச்ச நேரம் நினச்சதுக்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எல்லா துறைகளையும் எல்லா பத்திர ஆஃபீஸ்லையும் அந்த ரெக்கார்டு இருக்குது. அதனால் அதுக்குன்னு இப்போ எல்லாம் இருக்குது. அது மாதிரி இது 2-3 முறை இந்த மாதிரி இந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து சட்டத்துறையும் இருக்குது, மின்துறை இருக்குது. தமிழ்நாட்டிலேயே முதன்னு சட்டத்துறையில் தான் பிரச்சனை. அரசு வழக்கறிஞர் போடுறதுல இன்னைக்கு நாடே பேசிகிட்டு இருக்கு. அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரி வழக்கறிஞர் ஞான சௌந்தரி இன்றைக்கு வழக்கு போட்டு எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நேற்று இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க இருக்கு. நாங்கள் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தூய்மையாக இருக்குன்றாங்க. அது மாதிரி மின்கட்டணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே 200 ஃப்ரீன்னாங்க. இன்றைக்கி மின்கட்டண கட்டணம் தான் உயர்ந்திருக்கு. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 60 நாள் இருக்கேன். 60 நாளும் கோச்சிக்கிறாங்க, மீடியாவில் சந்திக்கிற வேலையில் தான் இருக்கார். இந்த 60 நாளில் மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கோம், மதுரைக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் செய்கிறன்றதை விட்டுட்டு, ஏன்னா இப்போ நம்முடைய அமைச்சரை பொறுத்தளவுக்கு முதலமைச்சருடைய நிழல் அமைச்சராக தான் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் 2 துறையை மட்டும் விட்டுட்டு எல்லா துறைக்கும் பதில் சொல்வார். இப்போ எல்லா துறைக்கும் பதில் சொல்வார், கூட்டணியை பற்றி சொல்வார், எல்லாரும் இங்கே இன்னது இன்னெல்லாம் இப்படி இருக்காரு, இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலை, உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, உங்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நல்லது செய்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது எந்த துறையாக அதிகாரியாக இருந்தாலும், அதிமுகவில் இருந்த அதிகாரிகள் தான் திமுகவில் இருந்தாங்க, திமுகவில் இருக்கிற அதிகாரி தான் இப்போ தாவேக்கல்ல இருக்கிறாங்க. அதனால் எந்த அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரு சில அதிகாரிகள் ஓய்வு பெற்றிருப்பாங்க, ஒரு சிலரை மாற்றிருப்பீங்க. இதுதான் எல்லா துறையிலும் இருக்கிறது. இப்போ 60 நாள் ஆயிரத்தி துணை தான் அந்த பழனி மேட்டர்ல இப்ப இருக்கிற அதிகாரிகள் தான் தவறு, அவங்களுக்கே தெரிஞ்சுதான் பண்ணிருக்க முடியுமா? அது அரசு தரப்பு தொடர்பு இருக்குமா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. செய்யக்கூடாதுன்றது அந்த பத்திர ஆபீஸ்ல இருக்கும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடாது. குறிப்பாக அறநிலத்துறை, கோயிலுக்கு சொந்தமான நிலம், அது 1 சென்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது பதிவு செய்யக்கூடாதுன்னு அந்த பதிவேட்டில் அந்த இதில் இருக்கும். அதை மீறி ஏன் பதிஞ்சிருக்கிறாங்க? அதுலேயும் டெப்டேஷனில் ஒருத்தரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் பதியலை, கொள்ளலை. நான் அது ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் ஆமாம், அதுலேருந்து இப்போ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போட்டு புரியுறதுக்கு நான் எதுக்காக வந்தேன்னா, இவ்வளவு போட்டு எல்லாரும் வந்து இப்போ சிபிசிஐடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்கள் கேள்வி கேட்கறது அதை கேட்டால் டபார்னு கடந்த 5 ஆண்டு காலம் இந்த மந்திரி ஒரு மந்திரியோட சொல்றதில்ல, பாவம் அண்ணன் சொல்ல வேண்டியதில்லை. முன்னால இந்த மூர்த்தி இருக்கிறாருல, மூர்த்தி என்ன மூர்த்தியை ஒரு ஆதாரத்தோட சொல்லுங்க. எந்த பத்திர ஆஃபீஸும் நாம கேட்குறோம். அதோட அது மாதிரி எதையினாலும் ஒரு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை
அவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. நீங்க இப்ப சொன்னாங்க ஒரே மாதத்தில் இல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் எங்கேயுமே எந்த அலுவலகத்திலையும் லஞ்ச லாவணியம் இருக்காது. ஒண்ணுக்கு பல முறை சொன்னாரு, இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்த ஒரு மாசத்துல 60 பத்திர ஆபீஸ்ல ரைட் அடிச்சாங்க. 60 பத்திர ஆபீஸ்ல ரைட் அடிச்சாங்க. ரைட் அடிச்சு என்ன பண்ணாங்க? 37 லட்சம் ரூபாய் கையாடலான்னு பண்ணாங்க இல்லையா? அந்த 37 லட்சத்துக்கு பேர் என்ன? இல்ல பேர் என்ன? அதுக்கு மேல சில பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மறாவது வாரத்தில் நகராட்சி, பேரூராட்சி, மாநகர அதுல போய் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போச்சு. அதுல 31 லட்சம் எடுத்தாங்க. அது மாதிரி வட்டாட்சியர் போயிருக்காங்க. இப்ப எடுத்திருக்கிறீங்க, கொண்டிருக்கீங்க. இது இப்ப மட்டும் இல்ல, திமுக ஆட்சி காலத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்திருக்கிறது. அதுலயும் பல பேரை இது மாதிரி போய் எல்லா அலுவலகத்திலையும் போய் இருக்கிறப்ப பல பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். பல பேர் மேல அரசு சார்பிலையும் நடவடிக்கை எடுத்திருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது தொடர்கதையாக எல்லா பேரும் இருக்கிறது. அது பூரா அதுக்கு இது யாருக்கு பொறுப்பாவா? அந்த துறையினுடைய அதிகாரி பொறுப்பாங்களா, இல்ல அரசை பொறுப்பாகுமா? இதுதான் நடைமுறை. காரணமாக எடுத்துக்கலாமா, அல்லது அந்த துறை ரீதியான புரிதல் உங்களுக்கு வரல இந்த 2 மாசத்துல எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, 2 துறையும் இன்னைக்கு எல்லாமே சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கு. அது மின்துறையாக இருந்தாலும் சரி, சட்டத்துறையாக இருந்தாலும் சரி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 2 துறைகளினுடைய சார்பில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க பொதுவாக கூட்டு பொறுப்பு தான். ஆனால் அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எல்லா துறையிலையும் மட்டும் இல்ல, இந்த எல்லா கூட்டணியாக இருக்கட்டும், எல்லா தமிழ்நாடுகளுடைய அரசியல் இருக்கட்டும், ஆல் இண்டியா அரசியல் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பார். இப்ப நீங்க என்கிட்ட நேரடியா இதை கேட்கறீங்க, நான் விட்டுட்டு இன்னொரு இதுக்கு தான் பதிலுக்கு போறாங்களே ஒழிய, அவர் மேட்டரை டைவர்ட் பண்றது தான் பேசுறாங்களே ஒழிய நேரடியா இதுக்கு வரலைன்றதான் நான் சொல்றேன். பழனி கோயில்ல இதுக்கு முன்னால திமுக ஆட்சி இருந்த போது இதே இடத்த பதியறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்தா தடுக்கப்பட்டதா? அது மேல இல்ல, அப்படியெல்லாம் நடந்ததுன்னு எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளே, மேலதிகாரிகளே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்ப நீங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவல்ல பண்ணாலும் அதை உடனே அதுக்கு உயரதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில 10 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒரு அதிகாரி மாத்துறது இல்லைங்க. 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷனல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர், அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்கிறார், அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க பழனி கோயில்ல நடந்த உடனே சிபிசிஐடியை என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப 5 ஆண்டு காலத்துல ஏன் சிபிசிஐடி இல்லாம ஒரு நிர்வாகம் நடத்தினது தப்புன்னு சொல்றாரா? இல்ல, தேவைப்பட்டால் தானே சொல்லுவாங்க. அது அந்தந்த அதிகாரிகளே எடுத்திருப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நான் சொல்றது எல்லா அதிகாரியும் அவங்க தானே. எல்லா ஆட்சி காலத்திலயும் அந்த அதிகாரி தானே இருக்கிறாங்க. சரிங்க சார், ஆதாரம் இல்லாம இப்படி தொடர்ந்து மினிஸ்டர் கட்டிங்க அது இதெல்லாம் பேசுறாரு, நீங்க எதுவும் வழக்கு தொடுப்பீங்களா அவர் மேல? ஏன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாருல, தொடர்ச்சி எல்லாம் இது முதல் கட்டமாக இன்றைக்கு உங்கள் வாயிலாக அவர் சொல்லியிருப்பதற்கு திமுக நீங்கள் இந்த அவருக்கு மொத்தம் 589 அலுவலகம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் 580 அலுவலகத்திலையும் மூர்த்தி ஆள் போட்டு அவங்க கொடுக்கறதுல கட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன யாருன்னு பேரை சொல்லணும். அவர் எந்தெந்த, ஏன்னா 589 பேர் சொல்லணும். அந்த வேலை பார்த்த அதிகாரி இன்ன அதிகாரிகிட்ட இவர் பண்ணாரு, இன்ன இடத்துக்காக பண்ணாரு, இன்னதை பண்ண சொன்னாரு அப்படின்ற விவரம் தெரியணும். இன்னொன்னு என்னன்னாங்க, அது தவறான புரிதல், தவறான செய்தி மக்கள் மத்தியில் பரவுச்சுங்க. அதாவது கெய்லைன் வேல்யூ, அதாவது கெய்லைன் வேல்யூன்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எடுத்த உடனே எஸ்ஆரோ டிஆரோ
அமைச்சரை கைட்லைன் வேலையை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை முதல்ல இந்த விளக்கத்தை கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துங்க. கைட்லைன் வேலையை பொறுத்தளவு கீழே இருக்கிற எஸ்ஆர், அந்த டிஆர், ஆடியோட்டை கொண்டு போய் அது கலெக்டர் வரைக்கும் அது சப்கமிட்டின்னு பேர். அந்த சப்கமிட்டியில் வச்சு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு அந்த கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், அது புஞ்சியாக இருந்தால் எவ்வளவு, நஞ்சையாக இருந்தால் எவ்வளவு, அந்த நஞ்சை டவுனை ஒட்டி இருந்தால் எவ்வளவு, டவுனுக்குள்ள எவ்வளவுன்னு அதை இவர் ஆட்சியர் முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க அங்கே மெட்ராஸில் இருக்க எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க ஐஜியோட சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க தான் இந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளவுதான் கைட்லைன் வேணும்னு முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ண கைட்லைனில் கூட 1-2 ஏற்றத்தாழ்வு, ஏன்னா அந்த சப்கமிட்டி வச்சு அதை வைக்க வேண்டிய சூழ்நிலையில் அன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல உடனடியாக அதெல்லாம் நீங்கள் சீர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதில் அதை பூரா சீர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் 1-2 ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செஞ்சிச்சு. அந்த எந்த இடத்துல நீங்கள் 50 ரூபா 100 ரூபா இருக்கு, 500 ரூபா 300 ரூபா இருக்கிற இடத்துல சில இடத்துக்குள்ள குறைச்சிருக்கும், சில இடத்துல கூட இருக்க 1-2 இடத்துல தமிழ்நாடு போடுவாங்க. அதை சரி செய்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாசிய அவர் கமிட்டியில் ஒரு குழு போட்டிருக்கோம். அது அவங்க அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணக்கூடிய பணியில் அவங்க பண்ணியிருக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி தான் பதிவுத்துறை, வணிகவரித்துறையும் இன்றைக்கு சொல்லியிருந்தார். அன்றைக்கி சொல்லும்போது நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய நிதித்துறையினுடைய செயலாளர் சித்திக் சார் அவர்கள் ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னார். அந்த வணிகவரித்துறையை பொறுத்தளவு அவர் இருக்கிற காலத்தில் தான் 13 டிவிஷன் உருவாகினா அவர் 1.5 வருஷம் இருந்தாருங்க. அந்த வணிகவரித்துறையை பொறுத்தளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய பங்கு இருக்குது, எங்களுடைய பங்கு இருக்குது. ஏறத்தாழ அதையும் அந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக நடந்திருக்கிறோம். அதோட இந்த வருமானத்தை சொல்கிறாங்க, அந்த கைட்லைன் வேல்யூவை சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு கடைசி அப்படியே சொல்கிறேன் வரிசை. கைட்லைன் வேல்யூவில் ஒரு முன்னாள் இப்போ ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம திருமங்குளத்திலிருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுல புதுசாக இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குங்க. டெவலப் ஆகி 2 ஒரே சர்வே நம்பரில் 2 பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் முன்னுக்கு அதுக்கு 350 ரூபா தாங்க கைட்லைன் வேல்யூ. கவர்மெண்ட்டுடைய கைட்லைன் வேல்யூ 300லேருந்து 350 ரூபா தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, 1000 ரூபா போட்டு பதிஞ்சிடுறாரு. 1000 ரூபா போட்டு பதிஞ்சா, முழுசா பதிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவர் அந்த 350 ரூபாய்க்கு தான் நான் பதிவின்றார். அப்படி பதிய முடியாது சட்டத்தில். யார் கூடுதலாக அதிகமான இதை பதிஞ்சிட்டாங்கன்னா அதைத்தான் பக்கத்தில் இருக்க பதிய முடியும். அது மாதிரி வர்றது தான் இல்லை இவங்க கைட்லைன் வேல்யூ கூட்டிட்டாங்க, அதை கூட்டுறாங்க. அதுக்கெல்லாம் டவுனை சுற்றி இருக்கிற பகுதிகளில், அதுவும் இருக்கக்கூடியதுகளில் அது அரசு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் பொறுப்பேற்கும் போது 2021 பொறுப்பேற்கிற போது பதிவுத்துறையினுடைய வருமானம் 10,000 கோடி. ஆனால் 2026 மார்ச்சில் முடிகிற போது 25,000 கோடிங்க. 25,000 கோடி, 15,000 கோடி படிப்படியாக வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய வருவாய் உயர்த்தி 20லையும் 21, 22, இந்த 21லிருந்து அந்த 26 வரைக்கும் அது படிப்படியாக உயர்ந்து கடைசியாக 25,000 கோடிக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல் வருஷம் 23,000 கோடி, அதுக்கு முதல் வருஷம் 20,000 கோடி. இப்படி பதிவுத்துறையில் அரசுக்கு 25,000 கோடி வந்திருக்குங்க. வணிக வரித்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற போது 84,000 கோடியாக இருந்தது. அன்றைக்கு இருந்த நம்முடைய மத்திய அரசினுடைய இழப்பீட்டு தொகை 12,000 கோடி. ஸோ மொத்தத்தில் 2021 96,000 கோடி தாங்க. ஆனால் அதை நாங்கள் வருவாயை உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஹைதராபாத் டீம் கொண்டு வந்து அதை சர்வே பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் சர்வே பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்த அதிகாரிகள் பூராம அந்த டிவிஷனை 13 பிரித்து எல்லா வகைகளையும் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 96,000 கோடியாக இருந்த அந்த வணிக வரி வருவாய் நம்ம 2026 1,43,000 கோடியாக வருவாய் உயர்ந்திருக்கிறது. 2 துறையும் சேர்ந்து 1,68,000 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது. அதிமுக காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் வருவாய் வந்ததை விட 1 மடங்குக்கு ஏறத்தாழ பார்த்துக்குங்க எவ்வளோ வருது. அது ஒரு 96, இது ஒரு 10, 1,06,000 கோடியாக இருந்ததை 1,68,000 கோடி வரைக்கும் இந்த 2 துறையும் வந்திருக்கிறது. இதில் இன்னும் அநேகமாக இந்த அரசை பொறுத்தளவு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய அரசாக நாங்கள் மக்கள் அரசாக சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக
இப்போ கூட வணிக வரித்துறையில் பழையபடி வணிகர்களை சந்திக்கணும் பேசலஸ் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வணிகர்கள் அவர்களை அழைத்து அவர்கள் என்ன குறை சொல்லியிருக்கிறார்களோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனாலேயே நம்முடைய கடைசியாக 2025 வணிக வரி சங்கம் நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் ஒரு பெரிய மாநாடை நடத்துகிற போது முதலமைச்சரை கூப்பிட்டு பாராட்டை நடத்தியிருக்கிறார். அதில் அவங்களுக்கு வணிகர்களை பொறுத்தளவிற்கு அவங்க சொல்வது அத்தனையும் செஞ்சுருக்கோம். பதிவுத்துறையை பொறுத்தளவு அந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய அது என்னது நம்ம அங்கே இருக்கிற சங்க கமிட்டி அவங்கள 4 முறை 5 முறை அழைத்து தான் பேசியிருக்கிறோம். அன்னைக்கு பதிவு கட்டணம் 1% இருந்துச்சு அந்த உயர்மாடி கட்டடத்துக்கு. அதுக்கு பெங்களூரில் போய் ஒரு கமிட்டி போய் அரசுக்கு வருமானம் வரணுன்றத அது 3 கட்டமாக உயர்த்தினாங்க. குறைஞ்ச 4%, 7%, அது மாதிரி 8%. அதில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க தான் அதில் பார்த்துருப்பீங்க. அந்த நேரங்களில் அந்த கேஸ் வரும்போது அத்தனை செய்தித்தாள்கள்லையும் ஒரு பக்கம் விளம்பரத்தில் இருப்பாங்க. எப்பயுமே அந்த கோர்ட்டில் பூரா இதாக இருப்பாங்க. அவங்க பூரா எதிர்ப்பாகவே பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அது ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதுவும் அந்த அரசுக்கு கூட வரக்கூடிய வருவாய் அதே சமயத்தில் அவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் எல்லாமே செஞ்சு அதுதான் போயிருக்கிறது. அதனால ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறனால நீதிமன்றத்துக்கு போவீங்களா இல்ல இந்த செய்தியாளர் சந்திக்கிறதும் திருப்பி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வச்சா நீதிமன்றத்துக்கு போவீங்களா? முதல்ல தொடருவீங்களா மாட்டீங்களா? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்களை மிஞ்சி வேற ஒன்றும் இருக்க போறதில்ல. அதுதான் உங்களெல்லாம் வச்சு முதல்ல செய்தியை அவர் சொல்லியிருக்கிறது செய்தித்தாள் மூலமா சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் செய்தி மூலமாக இன்னென்னதெல்லாம் இப்படி இருக்குது நீங்க இப்படி சொல்றீங்க, அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லாதீங்க. யார் எங்க தவறு செய்தாலும் தவறு செய்திருக்கிறவர்கள் மீது சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுங்கன்றதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அமைச்சர் சொன்னாங்க, இங்க மட்டும் இல்ல எந்த மாவட்டங்களுக்கு போனாலும் அமைச்சர் மூர்த்தியோட தோல்விக்கு காரணம் அவரோட ஊழலும் அராஜகம் தான் காரணம்ன்ற மாதிரி பல இடங்கள்ல ரிப்பீட் பண்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க பிரம்மாண்ட கல்யாணம் கல்யாணத்தை பிரம்மாண்ட கல்யாணம்ன்றாரு, ரிப்பீட் பண்ணி அடிக்கடி இங்க மட்டும் இல்ல மதுரை மட்டும் இல்ல எந்த மாவட்டங்களுக்கு பிரஸ் மீட் போனாலும் இது ரிப்பீட்டடா கொண்டு போறாரு. இது எப்படி நீங்க இது பண்றீங்க அணுகுறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க, காலையில சர்வேக்கு போங்க. என்னுடைய கிழக்கு தொகுதியில் 95% பணி செஞ்சிருக்கனா இல்லையான்றதை பார்த்துட்டு போடுங்க. அத்தனை மக்களுக்கும் எல்லாமும் கேட்காமையும் கேட்டையும் கிழக்கு தொகுதியும் மேற்கு தொகுதியில் 100% நான் முழுசா இல்லைங்க. மாநகருக்கு எங்கள் அண்ணே இருக்காரு. நான் இருந்த பணியில் முழுமையாக நான் செஞ்சிருக்கிறேன். திருமணம் நடந்து 6 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னா இப்போ அவர் எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் சாப்பாடு மட்டும்தான் போட்டேன்னா அது நாட்டில் முடிஞ்சு போய் அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. வேற என்ன இருக்குது? மண்டபத்தை சொன்னார்னா அதுக்கு சட்டப்பிரகாரம் இருக்கும். சட்டப்பிரகாரம் இருக்கா இல்லையானா அதுக்கு ஆய்வு செஞ்சுக்குவாங்க. சும்மா பொத்தாம் பொதுவாகவே அவர் என்ன என் மேலே அவரை பிரியம்னு எனக்கு தெரியலைங்க. மதுரையில் வந்தவுடனே ஏன்னா எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் சொல்லட்டும். நீங்கள் அதனால தானே நீங்கள் சொல்லியிருக்கிறத நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நாங்கள் செஞ்சு எவ்வளவோ செஞ்சு கொண்டு கூட எங்களுக்கு வாக்களிக்கல. அது ஜனநாயக இதில் திமுக பொறுத்தளவுங்க. நான் ஏறத்தாழ 48 வருஷம் இருக்கிறேங்க. 26 வருஷமாக மாவட்ட செயலாக இருக்கேன். அதுக்கு முன்னுக்க ஒன்றிய செயலாக இருந்திருக்கேன். அதுக்கு முன்னுக்க கிளை செயலாளர் இருந்திருக்கேன். ஒரே கட்சியில் 48 வருஷமாக பொறுப்பில் இருந்திருக்கேங்க. 48 வருஷமாக பொறுப்பில் இருந்திருக்கேங்க. எங்கள் அண்ணன் ஏடிஎம்கேல இருக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஆர்எஸ்எஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, திருப்பரங்குன்றத்தை பற்றி கோயில் முருகன் கோயிலை பத்தி அவர் எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க தலைவர். நீங்க அதை பத்தி எல்லாம் கேட்கலையே. அதை பத்தியே பத்தி இருங்க தலைவர். அதை பத்தி நீங்க கேட்கலையே. நீங்க கேட்கலையே. 100 கோடி ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணா எஸ்ஆர் மட்டும் பண்ண முடியுமா இல்ல மேல டிஆர் வரைக்கும்? அவருக்கு லிமிட் எஸ்ஆரை விட டிஆருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். என்ன ரேஞ்ச் சார்? இல்ல பெரிய தொகையெல்லாம் டிஆர் லெவல்ல பயிஞ்சிருவாங்க. எஸ்ஆருக்கு அதை சொல்றாங்க. அந்த கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 கோடி கைட்லைன் பயிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 100 கோடின்றது மார்க்கெட் வேல்யூவா இருக்கலாம். இந்த சொத்து இங்க உட்கார்ந்துருக்கிறது கைட்லைன் வேல்யூல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் 700 ரூபாய்க்கு தான் பதிவோம். இந்த மாநகராட்சியில் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு 700 ரூபாய்க்கு தான் பதிவோம். இப்போ இது நீங்கள் கேட்டிங்கன்னா 5000-10,000 இருக்கும். அதை கரெக்டாக அந்த ஆஃபீஸில் பார்த்தா தான் அந்த லிமிட்டேஷன் எவ்வளோக்குள்ளே இருக்குது. வெளி மார்க்கெட்டில் போகிற சொத்துக்கும்
கவர்மெண்ட்ல இருக்க கைட்லைன் வேல்யூக்கும் நிறைய வேரியேஷன் வித்தியாசம் இருக்கு. முந்தின நாள் டோக்கன் வாங்கியிருந்தா இந்த விஷயம் வெளியே ஆமா ஆஹா இந்த சொத்தை செல்ல பதிய முடியாது. அதாவது இந்த சொத்தை பொறுத்தளவு கோயில் சொத்தை பொறுத்தளவு பதிய முடியாது. ஆனா நீங்க பதியணும்னா இன்னைக்கே போய் இன்னைக்கு பதிய முடியாது. முதல் நாள் 100% வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும் சார்? அதிகாரிகள் தெரிஞ்சுக்கோங்க. இது அதிகாரிகளுக்கு தெரியாம இது அதிகாரினா பெரிய அதிகாரிகள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. இந்த எஸ்ஆருக்கு காலையில வரும்போது யாரெல்லாம் டோக்கன் போட்டிருக்காங்கன்னு காலையில தானே பார்ப்பாங்க. ஆனா முத நாளே நாளைக்கு நான் பதிய போறேன்றது முத நாளே டோக்கன் போடணும். அப்புறம் ராத்திரி 9 மணி வரைக்கும் பதிய மாட்டாங்க. இப்பயும் அந்த ரூல்ஸ் தாங்க இருக்கு. 3 மணியோட டோக்கன் நிப்பாட்டிடுவாங்க. ஆனா 3 மணினா இன்னைக்கு பதியறதுக்கு நேத்து 3 மணியோட முடிச்சிருவாங்க. அந்த 3 மணியோட பதியறதப்ப சில நேரங்கள்ல சாப்ட்வேர் ஸ்லோ ஆயிருது, பதியறவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருது. அப்ப டைமிங் கூடாது. அதுக்கு தான் 3.0 திமுக கொண்டு வந்தது. அதை முன்னாள் முதலமைச்சர் அதை லான்ச் பண்ணிட்டார். அதெல்லாம் தவிர்த்தாரு. அதுல ஒரு சில சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்தது. மொத்தத்துல அந்த இதை இப்ப சரி பண்ணி இப்ப இவங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த அரசு. இல்ல 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 அது ரெக்கார்டடு. அந்த ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் எதெல்லாம் பதியக்கூடாதுன்றது ரெக்கார்டடா இருக்கும். நீதிமன்றத்தோட அதாவது சார் நீங்க கோர்ட்டுக்கு போய் நீங்க ஆர்டர் வாங்கிட்டு வர்றதோட கோயில் நிலம்னா பதியக்கூடாதுன்னு அந்த பத்திர ஆபீஸ்லயே இருக்கும், ரெக்கார்ட்லயே இருக்கும். அது தெரியல. அதாவது கோயில் நிலமா இருந்தா அந்த கோயில் நிலத்துல எது இருக்கும், ஒருவேளை அவங்க தாத்தம் கொடுத்தாரு பாடம் கொடுத்தாரு ஏதோ சொல்றாங்க. ஆனா ரெக்கார்டரா எத்தனையோ ஆண்டு காலம் போது கோயில் நிலத்துல இருக்கும். அதெல்லாம் அந்த தலைவர் பாத்துக்குவாங்க. நான் சொல்றது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை பதிவு செய்ய முடியாது. இல்ல கோர்ட் டைரக்ஷன் கோயில் இடத்த பதின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. இவங்க ஏதாவது சொல்லி இந்த மாதிரி இப்ப நான் கோயில் இடம் இதுக்கு பதிலா நாங்க வேற இடத்த எழுதி வச்சுட்டோம், இதை நாங்க தானமா பண்ணிட்டோம் அப்படின்னு என்னத்தையாவது சொல்றதுக்கு தெரியும். அது என்னன்னு தெரியாம நான் எப்படி பதில் சொல்றேன்? இல்ல அதுதான் தெரியலன்னு சொல்றேன். அது என்னன்னே தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும்? அதுல வேற திமுகவை சார்ந்த ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காருலாம் கூட. இப்ப நட்பு ரீதியா நீங்க யாருனாலும் கூட்டி போவாங்க சாட்சிக்கு போற. மொத்தத்துல அந்த சொத்து கோயில் சொத்து, அது பதியக்கூடாது. அதுதான் மெயினே ஒழிய தொடர்ந்து அவர் மூர்த்தி கேட்டீங்கன்னு தொடர்ந்து பேசினா அடுத்து உங்க முன்னெடுப்பு என்னவா இருக்கும் சார்? இந்த நீங்க கொடுத்துருக்கீங்களே தலைவா செய்தியில நாம இல்ல செய்தியை கூப்பிட்டு எல்லாம் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், அவருக்கு அண்ணே மதுரையினுடைய வளர்ச்சிக்கு பாருங்க, உங்க 2 துறையை பாருங்க, நீங்க பொதுதுலைன்னா எல்லாம் பாருங்க, அந்தந்த துறைக்குன்னு ஒரு மந்திரி இருக்காங்க, அவங்க உங்க வேலையை பார்க்கட்டுன்றதுதான் இதனுடைய அர்த்தம். எல்லாத்துக்கும் இல்ல சொல்ற கேளுங்க. மினிஸ்ட்ரி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எல்லா இடங்கள்லயும் பேசுறாங்க. பதில்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நீங்க எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? சார் ரியாக்ஷன் இல்ல சார், உண்மையை தான் சார் சொல்லணும். இப்ப அண்ணன் சொல்றாரு தான் பதிலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. 589 ஆபீஸ்ல யாரு எங்க என்னன்னு சொல்லுங்கன்னு தானே சொல்றேன். இப்ப இதை விட நான் எப்படி சொல்ல முடியும்? அதோட இப்ப நீங்க அதை எங்க நண்பர்கள் பூரா அது இன்னைக்கு மீடியாக்கள்ல பெரிய லெவல்ல போகுது. யாருங்க அரசு ஊழியர்கள் அரசு வழக்கறிஞர்கள் போட்டதுல முத இந்த நாடே எரியுதா இல்லையா? 3 நாளைக்கு முன்னுக்கு ஒரு கட்சியில இருந்து 3ஆம் நாள் வந்த உடனே அவருக்கு ஆரையா பிபியா போட்டிருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஆறுன்னு சொல்லவா? நம்ம குளமங்குளத்துல என் மாப்பிள்ள திருப்பதின்னு இருக்காருங்க, அவர் ஏடிஎம்கேல இருந்து 3 நாளைக்கு முன்னுக்கு தாங்க வந்தார். அவர் தாங்க பிபின்னாங்க. என்ன பாக்குறீங்க? அவங்க பூரா அந்த கட்சியில உழைச்சவங்க பூரா அவங்க அந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க எல்லாம் எங்களுக்கு வரலன்னு சொல்லி அதான் சகோதரி ஞானசேகரி போட்டிருக்குது, எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்ப 500 யூனிட்டுக்கு வர இருந்தா 200 யூனிட் இலவசம்னு சொன்னீங்க. இப்ப கட்டுற பணம் இபில இப்ப அதை விட பணம் கூட கட்டுறாங்க.
நீங்க தானே மக்கள்கிட்ட சொல்லணும். நாங்க இப்ப நீங்க அவர் சொல்றாரு எங்களுக்கு ஓட்டளிக்காது மக்கள் என்ன முடிவுல இருந்து அளிக்கலன்றது நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க வெற்றியும் பார்த்திருக்கோம், தோல்வியும் பார்த்திருக்கோம். 47 ஆண்டு காலம் இந்த அரசியல் இருக்கிறோம். தலைவா ஏன் இந்த 3 மாசம் இன்னொரு எழுதிக்க, இந்த 3-4 மாசத்துல அவரு துறையில வரக்கூடிய இப்பவே அதை ஓப்பனாவே எழுதிங்க. மின்சாரம் இப்பவே ஆங்காங்க இல்ல, ஓரளவுக்கு தட்டுப்பாடா இருக்கு. இன்னும் 4 மாதத்துல இந்த தமிழகமே இந்த மின்துறையில எவ்வளவு பெரிய தட்டுப்பாடு வருது, என்ன வருதுன்னு அதை இப்ப இருந்தே அவர் அண்ணன் சரி செஞ்சா போதும். இத்தனாம் தேதி இன்னைக்கு தேதி எத்தனை 19ஆம் தேதி இன்னைக்கு சொல்றேன். 3-4 மாசத்துல மின்தடை வரப்போறதை எதிர்நோக்கி அதுக்கான பணியை மக்கள் இன்றைக்கு வாக்களி அவங்களுக்கு தொடர்ந்து தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செய்வார்னு நம்புறோம். 5 வருஷம் எந்த மின்தடை ஏற்பட்டுச்சு, கடந்த 5 ஆண்டு காலத்துல எங்கே மின்தடை ஏற்பட்டுச்சு, எப்பன்னு சொல்லணும்ல. என்ன 5 வருஷம் அது பூரா கரெக்டா மின்தடை இல்ல, தண்ணி பிரச்சனை இல்ல, குடிதண்ணி பிரச்சனை இல்ல, எல்லாமே 5 வருஷத்துல அத்தனையும் செஞ்சு கொடுத்தார் முதலமைச்சர். இன்னைக்கு மதுரையில செய்யாது என்ன இருக்கு? முடிந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஒண்ணுமே செய்யல. இன்னொன்னு சொல்றாங்க அன்னைக்கு கூட்டத்துல எல்லாம், அதுக்கெல்லாம் நான் என்னுடைய எதுக்கு சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்க கேட்டீங்க. கைகள் கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருந்தப்ப எல்லா பேரும் தானே இருந்தோம். அன்னைக்கு சுதந்திரமா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில கேளுங்க, அந்த 5 வருஷத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, இனி போகும்போது எப்படி இருக்க போறீங்கன்றத கேளுங்க. அதாவது நீங்களும் என்ன உண்மையோ என்ன நியாயமோ என்ன இதோ அதை அருமை நண்பர்கள் எழுதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவரு இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் சொல்றாருன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்ல அதுக்கு நான் பதில் சொல்லாம இருந்தேன்னா அவர் சொல்றத உண்மைக்கு புறமான செய்தியை 10 வட்டம் சொன்னா ஏதோ உண்மைதான் இருக்குடான்ற மாதிரி நிலவரம் வந்துருன்றதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம எதை சொல்லிருக்கோம். என்னண்ணே சொல்லட்டும் பாப்போம். அண்ணா என்னன்னு அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம்னா அதுக்கு தக்கனதானே நம்ம சொல்லணும். நீங்க அவரை இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிருக்கேன், அண்ணா நீங்க சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் எவிடன்ஸோட சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், இந்த பத்திர ஆபீஸ்ல, ஏன்னா பத்திர ஆபீஸ்ல ரெக்கார்டு இருக்கும்ல, இந்த பட்டாவுக்காக மூர்த்தி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இதுக்காக இன்னார்ட்ட நீங்க பணம் வாங்கி இருக்கிறீங்க சொல்லுங்க. 589 ஆபீஸ் இருக்குல்ல, அவர் என்ன சொன்னாரு, 589 பேரை போட்டு டெய்லி அங்க உட்காந்து கவுண்டர்ல வசூல் பண்ணி, யாரு எந்த ஆளு உட்காந்து வசூல் பண்ணாரு, எந்த இதுக்காக வசூல் பண்ணாருன்னு அது நல்லதானே? இல்ல குழு அமைக்கிறத வரவேற்போம். பெட்டிஷனுக்காக குழு இல்ல. எங்க தப்பு பண்ணிருக்காங்க, யாரு தப்பு பண்ணிருக்கா, எந்த அதிகாரி உலக அதுட்ட யாரு சொன்னா, இப்ப சொல்றாங்கல்ல கோயிலுக்கு யார் செய்தாலும் எந்த இதா இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் குழு. இப்ப என்ன இருக்குன்னா இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், யாரு எந்த அதிகாரிகிட்ட யாரு சொன்னா, அந்த அதிகாரிகிட்ட மூர்த்தி சொன்னாரு, மூர்த்தி சொல்லித்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 589 பத்திர ஆபீஸ்ல ஒருத்தர்கிட்ட கூட நான் பேசலன்னு தான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன்னா, பேசல. தப்பா அரசு சட்ட விதிக்கு அப்பாற்பட்டு யாரையும் பதிய சொல்றதுக்கு நான் அமைச்சரோ அரசாங்கமோ சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா சொல்ல சொல்லுங்க. அதாவது ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில தவறுகள் செய்திருந்தா அந்த தவறுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதையும் மீறல நீங்க எடுங்க. நீங்க தானே சொல்றீங்க அவர் குமிஞ்சிருக்குது, இதுக்கு ஒரு பெருக்கு எடுங்க. சார் மினிஸ்டர் ஆனா மாசம் மாசம் கூட்டம் போடுவோம் சார். ஹை லெவல் ஆபீசர் வருவாங்க சார். ஹை லெவல்ல எங்க ஐஜி வருவாரு, ஏடிஜி வருவாரு, டிஐஜி வருவாரு, ஏஐஜி வருவாங்க. எங்க ஆடிட் அவங்கள மாசம் மாசம் கூட்டம் போட்டுட்டு இருக்கான். பத்திர ஆபீஸ்ல 589 பத்திர ஆபீஸ்ல ஒரு எஸ்ஆர்டினாலும் நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ் எந்த எஸ்ஆர்ட்ட இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க.
தலைவா பொறுங்க தலைவா, நம்ம கேட்டுக்கிறோம். அவர் சொல்லிட்டே இருக்காருன்னு நீங்களும் சொல்லணும்ல. எங்க எந்த அண்ணா நீங்க நீங்க கேளுங்க. எப்ப 589 சொல்லிக்கிட்டே இருக்கப்ப எந்தெந்த பத்திர ஆபீஸ்ல எந்தெந்த இப்ப அவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த எஸ்ஆர்களை கூப்பிட்டு எப்பா இந்த இதை என்ன செஞ்சிருக்காரு, எந்த ஆபீஸ்ல என்ன போன் பண்ணாரு, எந்த பத்திரத்தை சட்டத்துக்கு விரோதமா பதிய சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த கோயில் இடத்த மூர்த்தி சொல்லித்தான் பதிய சொன்னாரு, இந்த இடத்த இவர்தான் பதிய சொன்னாரு அப்படின்னு சொல்லணும்ல. இந்த பாருங்க, எல்லாம் முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, அமைச்சர்களும் சொல்லிட்டாங்க. திமுகன்றது அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலையப்படுறதில்ல. என்ன ரைடுனா என்ன, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப போட்டது எல்லா சட்டமன்றத்திலையும் சட்டமன்ற போனாங்க, போய் கோர்ட்டில் நீதிமன்றம் இருக்குது. சட்டத்துக்கு புறம்பா இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா அதிகாரிகளை நாங்கள் ஒரு காலத்திலையும் இப்ப நீங்க இருந்தீங்க 5 வருஷத்துல எந்த அதிகாரிகள் நாங்க மிரட்டி இருக்கோம். இப்ப யாரு மிரட்டிக்கிட்டு இருக்கா, யாரு பணி செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் மந்திரின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, உள்ளாட்சி பிரதிநிதி வருவாங்க. இப்ப யாரு வர்றா, அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சார் இப்ப யாரெல்லாம் போய் பாக்குறா, யாரெல்லாம் போய் ஆய்வு செய்யறா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நடக்கலையா மதுரையில? எங்க நடக்காம இருக்கு? எந்த இதுல நடக்கல? எந்த இதுல நடக்கல? கிழக்கு தொகுதியில் சார் 50 பணிகள் வந்து ஏஎஸ் இல்லாம பணம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ கார்த்திகேயன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு ரைட்டு. ஏஎஸ் இல்லாம வந்து அவங்க வேலை பார்த்து ஏஎஸ் இல்லாம ஒரு 100 ரூபா கூட வேலை பார்க்க முடியாது. ஒண்ணு நல்லா கேளுங்க சார். கிழக்கு தொகுதியில 90% நீ வேலை பார்க்கறதுக்கு வேலை இல்லை சார். சொல்ற கேளுங்க, அவன் டெண்டர் எடுத்திருப்பாரு, ஒர்க் ஆர்டர் வாங்கியிருப்பாரு, வேலை காலதாமதமா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வேலை தாமதம் பண்ணா அன்னைக்கு போட்ட டெண்டர் அன்னைக்கு வேலை பார்த்ததுக்கு பணம் கொடுக்காம நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பணத்தை கொடுத்தா தானே அவன் என்ன வேலை பார்ப்பான்? ஏஎஸ் இல்லாம வேலை பார்க்க முடியாது. 100 நாள் வேலைக்கு ஏஎஸ் அது அதிகாரியை வாங்கிக்கிருவாங்க. அதிகாரி வாங்கி 100 நாள் வேலையில பார்க்க சொல்லுவாங்க. நீங்க ஏஎஸ் இல்லாம யாரு வேலை பார்த்தாலும் அது கொடுக்க முடியாது, அது வேலையும் பார்க்க முடியாது. அவசர சொன்னா கூட சின்ன சின்ன வேலை. ஆனா உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றதுனால இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எந்தெந்த வேலைக்கு ஏஎஸ் கொடுக்காம பாக்குறாங்கன்னு நீங்க கேளுங்க. அது யாரா இருந்தாலும் பண்ண முடியாது. டெண்டர் வைக்காம சார், டெண்டர் வச்சு ஒர்க் ஆர்டர் போடாம வேலை பார்க்க முடியாது சார். சார் மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள அங்க இருக்க மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போக இன்னொரு கேங்க இருந்துச்சு, அது நீசிலே வரலையே. சம்பந்தப்படாதவங்க எத்தனை பேர், எவ்வளவு பேர் மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள இருந்தாங்களே. இப்ப மாநகராட்சி கூட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய சொத்து கணக்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சொத்து கணக்கப்ப அவங்ககிட்ட கேட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, எல்லா பேரும் கேட்கணும். நான் என்ன சொல்றேன், மாநகராட்சி மாமன்றத்தில் இப்ப இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு இப்ப வந்து 60 நாள் ஆச்சுல, கோர்ட்ல போட்டு யார் யார் மேல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்க அண்ணன் செஞ்சீங்களா, நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு? யாரு செஞ்சிருக்கா, அந்த மாநகராட்சியில யாரு தவறு பண்ணிருக்கா, என்ன தவறு பண்ணிருக்காங்க, கோர்ட்ல உடனே கொடுங்கன்னு சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்கணும்ல. இப்ப இருங்க நீங்க தப்பா அடிச்சுக்காங்க. என்ன சொன்னீங்க, மதுரை மாநகராட்சி ஒரு குப்பை நகரமா இருக்கு, இந்தியாவிலேயே ஒரு கடைசி இடத்துல இருக்குது மாநகரம். இப்ப என்ன 60 குப்பைக்கு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து இப்ப 60 நாள் ஆச்சு. இப்ப மாநகராட்சியில எங்க இப்ப எல்லா வேலையும் பார்த்துட்டாங்களா? இல்லண்ணா என்னன்னாலும் பார்த்து. ஆனா அதுல இங்க பாருங்களா, ஆனா அதுல ஒரு நூலு கூட யாரா இருந்தாலும் டெண்டர் வச்சு ஒர்க் ஆர்டர் இல்லாம வேலை பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இருந்தா நீங்க வாங்கிக்கிட்டு கோர்ட்ல போட்டு ஏமா வேலை பார்க்கணும்னு பாட சொல்லுங்க. உங்க கிழக்கு தொகுதியில வந்து தீர்த்தக்காடு பகுதியில வந்து எந்த அடிப்படை வசதி இல்லாம பல்வேறு போராட்டம் நடத்தலாம். ஆனா இப்ப வந்து இந்த 60 நாள தாவேக அரசு வந்து அந்த பகுதியில வந்து மின் இணைப்பு தீப்பட்டாவெல்லாம் வழங்கி உங்க தொகுதி தலைவா அந்த தீர்த்தக்காடுல பட்டா வாங்கி கொடுத்தது யாருங்கயா? இந்த மூர்த்தி தாங்கயா பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன்.
இருங்க, என்னன்னு கேளுங்க, அதை முழுசா கேளுங்க. பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மேடம் அவங்க இருக்கும்போது அங்க யாரெல்லாம் குடியிருந்தாங்களோ, சொல்ற கேளுங்க, யாரெல்லாம் அங்க குடியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த பல ஆண்டு கால பிரச்சனை நாளைக்கு வரும்போது அந்த கிளைண்ட்ட ஏமா பட்டா என்னைக்கு தேதியிலமா இருக்குன்னு கேளுங்க. பட்டா வாங்கி கொடுத்தது நாங்க, பட்டா வாங்கி கொடுத்தோம்மா, அவங்க அந்த இதை எல்லாமே சேர்த்து நடக்காத இடத்துல எல்லாம் ரோடு போடுங்க, லைட் போடுங்க நாங்க. அப்புறம் கடைசியா சொல்லி மாநகராட்சியினுடைய முன்னாள் ஆணையாளர் நம்ம சித்ரா மேடம் அதுக்கான உத்தரவு வழங்கி அந்த ரோடு போட்டு அந்த லைட்டு போட்டது என்னைக்கு ஒர்க் ஆர்டர் போட்டாங்க, என்னைக்கு போட்டாங்கன்னு மாநகராட்சியில் எடுத்து பாருங்க. வேலை நடக்கிறதுக்கு காலதாமதமாக இருந்திருக்கலாம். அந்த மற்ற இடத்துல அந்த லோக்கல்ல உள்ளூர்காரங்களே கேஸ் போட்டிருக்காங்க. உள்ளூர்காரங்களே எங்களுக்கு வேணும்னு அந்த இடத்துல கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்க இருந்தப்ப யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால உண்மை இருக்கிறதுல இதுதான் உண்மை. இது இந்த நிகழ்ச்சி என தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ணனை பொறுத்தளவு மதுரையினுடைய வளர்ச்சிக்கும் மதுரையுடைய இதுக்கு அவர் துறையில செய்யணும். எல்லா துறைக்கும் எல்லா வகையிலையும் அண்ணன் தான் எல்லா துறைக்கும் எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்க அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் உண்மைதான், அது என்னன்றது அவங்க இதில் இருந்து சொல்லிக்குவாங்க. அதனால நல்லது நடக்கட்டும், மதுரைக்கு நல்லது பண்ணட்டும். இப்போ இன்னொன்று வேற அன்னைக்கு சொன்னார் அவனியாபுரத்தில், நீங்க ஜல்லிக்கட்டுனா மூர்த்தி ஜல்லிக்கட்டுனா காலைனாலும் அவர் தான் மாடினார். தயவு செய்து நீங்க பூரா இருக்கிறீங்க, அது அரசாங்க ஜல்லிக்கட்டு தான், கலெக்டர் தலைமையில தான் நடக்கும். 15,000 பேர் வருவாங்க. நாங்க என்னத்தோ ஏதோ கொடுத்து நடத்தி இருக்கிறோம், அதுல தவறு நடந்திருக்காரு. இப்ப அமைச்சர் அண்ணனும் இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த 15,000 பேரையும் எல்லா ஜல்லிக்கட்டுலையும் அவங்கள எல்லாம் நடக்க வச்சு நாங்க வேடிக்கை பார்க்கறோம்ன்றக்காக. அப்படி நடக்கும்போது உங்களோட சேர்ந்து நானும் பாராட்டுறேன், நானும் வாழ்த்துறேன். ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டப்ப வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு பூரா கொடுக்கணும்ல. இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறதுல ஏதோ தவறு நடந்து போச்சு, ஏதோ சொன்னாருன்னு சொன்னாங்க மூர்த்தி, அப்படி இல்ல. இன்னைக்கும் என்ன ஜல்லிக்கட்டு டோக்கனு என்ன நடந்திருக்குன்னு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு, யார் மாடு விடி யார் கொடுத்துருக்காங்கன்னு. அதனால வரக்கூடிய ஜனவரியில இப்ப அன்னைமாரெல்லாம் இருந்து அந்த எத்தனை பேர் மாடு கலந்துக்கிறேன்னு சொல்றாங்களோ அத்தனை பேர், எத்தனை பேர் பிடிக்கிறோம்ன்றாங்களோ அத்தனை பேரையும் அன்னை சிறப்பா நடத்துறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நடத்த முடியாதத செய்ய முடியாததெல்லாம் 2021 விருதுநகர் எடுத்தா காங்கிரஸ்னாலதான் திமுக ஆட்சி அமைச்சுக்கவே முடியாதுன்னு அதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரு. இப்ப உங்களுக்கு இப்ப இன்னொரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இன்னொரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப சொல்ல இங்க இருங்க, அவர் சாக்கல நம்ம சாக்கல விட முடியுமா? இல்ல சொல்ற கேளுங்க. அமைச்சரா இருக்கும் போது இருந்த தடாலடி பேச்சுகள், அந்த வீரசாரமான பேச்சுகள் இப்ப இல்லையே சார். தேவை ஏற்படும் போது இல்ல இல்லங்க தலைவரே. இப்ப நீங்க அமைதியா நாங்க இருக்கட்டும்னா அமைதியா இருக்கிறது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு உங்களோட சேர்ந்து இந்த 3 மாதத்தினாலும் எவ்வளவு செய்யறாங்கன்னு பார்ப்போம். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்களும் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. ஏன்னா நீங்க தான் இருப்பீங்க. எத்தனை பேருக்கும் சந்தோஷமா இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம நடத்தினதை விட பிரமாதமா நடத்துறோம் இருக்காங்க. அதுக்கும் நம்ம இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். சரியா? மாவட்டத்துல இல்லாத அளவு மதுரை மாவட்டத்துல தோல்வி அதிகமா இருக்கு. திமுக ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி 2 எதையுமே ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதியை ஜெயிச்சு கொடுத்திருக்கோமே, அது தொகுதியா இல்லையா தலைவா? தலைவா, இதுவரைக்கும் வரலாறுல மேலூர்னு ஒரு தொகுதிய ஜெயிக்க வச்சது யாருங்க தலைவர்? அவங்களும் எதிரணிக்கு போயிட்டாங்களே சார். இல்ல அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலர் நானு. அதுக்கெல்லாம் ஒரு நாள் தயவு செய்து உங்களை கூப்பிட்டு விளாவாரியா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும்தான் சப்ஜெக்ட், இது மட்டும்தான் நம்ம சொல்லணும். அதனால முதலமைச்சர் காலத்துல 5 வருஷத்துல என்னெல்லாம் நாங்க மதுரையில செஞ்சிருக்கோம் கொண்டிருக்கோம். இவரு நான் இப்ப பேட்டியை கொடுத்ததுக்கு இவர் அண்ணன் என்னை தனிப்பட்ட முறையில மாண்புமிகு அமைச்சர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த துறையில சொல்லிட்டு இருக்காருன்றதுக்கு பதில் சொல்லணும் உங்களை அழைச்சு. சரிதானா? இன்னி பேசாம நான் எங்க அமைதியா
சொல்லியிருக்காரு, சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 3 மாசம் அமைதியா இருந்துட்டு தான் நாம இல்ல இல்ல அப்படி 3 மாசம் இல்ல, அவரு அவங்க செய்ய அவங்க 3 மாசமெல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு இல்லைங்க. எல்லாமே இப்ப நம்ம இருக்கிறாங்க. இப்ப நாங்க பொறுத்தளவுக்கு அவர் வைக்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவரு கொடுக்குறோம். இன்னும் இப்ப 60 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 3 மாசத்துல நான் வந்து மக்களுக்கு, இப்ப நீங்க மதுரை மக்களுக்கு, நம்ம குறிப்பா நான் தமிழ்நாடு அரசியல் பேச முடியாதுங்க. நம்ம மதுரை மக்களுக்கு எங்க அண்ணன் மாண்புமிகு சட்டத்துறை அண்ட் அதுக்கு பேர் என்ன அது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் எப்படி செய்யறான்னு பார்ப்போம். எல்லா மக்களும் மனநிறைவு இருக்கிறப்போ உங்களோட சேர்ந்து நானும் யாருங்க யாருக்கு 3 மாசம் அமைதிக்கு இல்லைங்க. இவர் பண்ண எல்லா துறைக்கும் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது இப்ப இந்த ஆட்சியில அமைச்சரா இருக்கிறவங்க, முதலமைச்சர் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இதுல என்ன முடியுமோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் தான் எல்லா துறையினுடைய சார்புலையும் நாட்டினுடைய கூட்டணியை பத்தியும் நடக்க போறத பத்தியும் மக்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது மதுரையினுடைய அமைச்சர், சட்டத்துறையிட இது மின்துறை அமைச்சர் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய துறையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த துறையில நான் சொல்லியிருக்கிறது இப்படி சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன விளக்கம் சொல்றான்னு பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப அவர் தானே இப்ப எந்த அமைச்சரும் அவங்கவுங்க துறையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இவர் அண்ணன் தானே சென்னையில இருந்தாலும் மூர்த்தின்றாரு, இங்கேனாலும் என்ன மூர்த்தின்னு எனக்கே தெரியல. என்ன சொல்றீங்க? அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அது பொறுத்து இருந்து பார்ப்போம்ன்றது அது நீங்களும் பொறுத்து. நான் வேற தப்பான கண்ணோட்டத்தில் சொல்லல. ஆனா மதுரை மக்களுக்கு என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாங்க என்னைய பொறுத்தவரை, ஏன்னா அதெல்லாம் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், கட்சியில மேல இருக்கவங்க பாத்துக்கணும். நான் சொல்றது மதுரைக்கு அவர் துறை ரீதியாகவோ இல்ல அரசு மூலியமாக இவர் தானே இப்ப பொறுப்பு எல்லாம் பாக்குறது. இப்ப அண்ணன் தானே பேசிக்கிட்டு இருக்காரு, யார் பேசுறாங்களோ இல்ல இவர் தானே அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வேற எதையும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. வேற எந்த காரணத்தை கொண்டு சொல்லல. இப்ப அவர் என்ன பண்றாங்க, என்ன ஏது, என்ன செய்ய போறாங்க என்னன்றதுக்கு சொல்றதுக்காக சொல்லி இருக்கிறேன். அதை பாத்துங்க. நன்றி, வணக்கம்.